மாதிரி எல்லா முருங்காயுமே நம்ம அந்த சதையை வந்து சுரண்ட போகிறோம். இது மாதிரி சுரண்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா முருங்காவையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இது மாதிரி அந்த சதையை வந்து சுரண்டி எடுத்து வச்சுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வு. விதையை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சளி பிரச்சனையே வராதுங்க. இப்போ எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த முருங்காவுடைய அந்த உள் சதைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுரண்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு வானல் எடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்காய் வேக வச்ச தண்ணி. இதை வந்து நம்ம கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வந்து வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை ஒன்றா